செய்வோம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க? இப்போ வந்து எவ்வளோ பேர் நல்லதை வந்து சாப்பிட்றது கிடையாது, நல்லதை பார்க்கறது கிடையாது, நல்ல ஜனங்கிட்ட பழகிறது கிடையாது. இப்போ வந்து கெட்டதை பார்த்து கெட்டு போகிறாங்க தவிர நல்லதை பார்க்கறது கிடையாது கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அப்புறமேட்டு துன்ப போகும்போது தான் நல்லது தேடுறாங்க. இப்போ பாவகம் கசக்க தான் செய்யும், ஆனால் அது உடலுக்கு நல்லதுன்னு தெரியாது. அட்வைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அருவியாக இருக்கும். அந்த அட்வைஸ் வந்து என்றைக்குன்னா உதவும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வந்து அப்போ ஒரு போராட்ட காலம். அதில் வந்து இதையும் கொஞ்சம் வாங்கிக்கணும். நல்லது கெட்டதை நிறைய வாங்குறோன்னா நல்லதை கொஞ்சம் தான் வாங்கிக்கணும். நம்ம கெட்டதையே பார்த்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? அதை நீங்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து இப்போ வீட்டில் ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அஷ்டலட்சுமி வரணும்னு நினைக்கிறாங்க. அஷ்டலட்சுமினா தைரியலட்சுமி, சந்தான லட்சுமி, எல்லா லட்சுமியும் சேர்ந்ததுக்கு ஒரு லட்சுமியை விட்டுடுறாங்க. அதுதான் என்ன லட்சுமினா மூதேவின்றவங்க. அந்த மூதேவி தான் இப்போ எப்படி ஸ்ரீதேவி வரணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மூதேவி நம்ம வீட்டுக்கு வரணும். வந்தால் தான் நம்ம வந்து உடல் நலம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து அத்தனை லட்சுமி இருந்தால் கூட நம்ம உடல் நலத்துக்கு ஒரே ஒரு லட்சுமி தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து தைரியலட்சுமி இருக்கிறாங்க. தைரியன்றது நம்மளா வர வச்சுக்கிறது. உள்ளே வந்து உறுப்புக்கு வந்து அவங்க வந்து மூதேவி தான் வந்து உறுப்புகளாக சொந்தக்காரங்க. அந்த மூதேவி வந்தால் தான் அந்த உறுப்புகள்லாம் நல்லாயிருக்கும். உடம்பு வந்து நல்லா இருக்குது, தூங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ தூக்கம் இல்லைன்னா அவங்க உடம்பு என்ன ஆகும்? அப்போ நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க? இதெல்லாம் நீங்கள் சிந்தனையே பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து நம்ம தூக்கம் ஒரு நாள் கெட்டுட்டாவே நம்ம உடம்பு வந்து சோர்வடி இருந்தது. அப்போ தூக்கம் மூதேவி வந்தால் தான் அந்த தூக்கம் வரும். அப்போ தூக்கம் வந்தால் தான் நம்ம உடல் நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த மூதேவி வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மூதேவி நம்ம உடலில் வந்தால் தான் நம்ம உடல் நல்லா இருக்கும். நம்ம உடல் அமைப்பெல்லாம் வந்து வளம் பெறும். அதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்க, நல்லாயிருக்கும் உடம்பு வந்து. ஹாஸ்பிட்டலுக்கு போகாது, எதுவும் போகாது, நல்ல மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மூதேவின்றது நம்ம கூப்பிட்டுக்கணும். எதுனா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிற மாதிரி மூதேவியை கூப்பிட்டுக்கணும். நைட்டில் மூதேவி நினச்சின்னு பார்த்தோம்னா ஆண்டவன் வந்து அந்த அம்மா வந்து உங்கள் உடம்புல போது உங்களுக்கு நல்ல தூக்கு வல்லமையை கொடுத்து உங்கள் உடல் நலத்தை நல்ல மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே காலையிலேருந்து போயிடுவாங்க. நம்ம வந்து எறும்பு பாயை சுருட்டினாவே அம்மா தன்னால் போயிடுவாங்க. ஏன்னா பாய் அந்த தூக்கு வல்லமை போடும்போது அம்மா வருவாங்க. திரும்ப அம்மா சுருட்டும் போது போக வேண்டியது அம்மாவோட கடமை. அப்படின்னா அவங்க வேணாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கிறது அதனால தான். அதனால தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கிறாங்க. அதுக்கு தான் நீங்கள் வந்து மூதேவியை வந்து அழைச்சிக்கணும். உடல் நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னு. எல்லா கடவுளும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான். எல்லா கடவுளையும் வணங்கணும். நம்ம வந்து இறைவன் வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு ஐக்கியம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி எல்லா கடவுளையும் வாங்க. இறைவனை ஆலய சொல்லுங்க. நீங்கள் நல்ல மாதிரி இருக்கணுன்றது என்னோட கருத்து, இறைவனோட கருத்து. அதுதான். நல்லதை செய்வோம், நலமுடன் இருக்கும். அன்பே சிவம்.